மக்களை மறந்து மனித நேயத்தை மறந்து ஒரு இயக்கம் தரிகட்டு போய்க் கொண்டிருக்கிறது என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கணக்கு கேட்டு துவைக்கிறார். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். காரணம், இவர் சொன்னால் இது நியாயம் இருக்கும், இவர் சொன்னால் தர்மம் இருக்கும், இவர் சொன்னால் கருத்து நியாயம் இருக்கும் என்று மக்கள் உணர்ந்த காரணத்தினாலே தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பக்கம் நின்றார்கள். புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவை மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கு காரணமும் மக்களிடம் வெகுவாக உடனடியாக இந்த கொள்கை பிரச்சாரத்தை முன்வைப்பதில் அண்ணாவின் கொள்கைகள் வீழாமல் சாயாமல் பார்த்துக் கொள்வதை புரட்சித் தலைவி அம்மாதான் செய்வார் என்று நம்பினார்கள். அதனால்தான் துணைவியார் என்று நாங்கள் எல்லாம் சொன்ன போதும், மனைவி என்று நாங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்த போதும் ஜானகி அம்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன என்றால், இந்த காலகட்டத்தில் திமுகவை எதிர்ப்பதற்கு இவர்தான் சரியான நபர், இவர்தான் அந்த கொள்கை பிரச்சாரத்தை ஏற்க முடியும் என்று மக்கள் நம்பினார்கள். கழக தொண்டர்களும் ஒரே இரவில் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இணைப்பை ஏற்படுத்தி இந்த இயக்கத்தை தலைமை தாங்குகிற பொறுப்பை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்று செம்மையாக செழுமையாக வளமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எல்லாம் வழி நடத்தினார்.